ஸோ இந்த மாதிரி மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு, அதாவது இது நான் ஸ்டார்ச்சி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஞ்சித்தன்மை இல்லாத பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. இது பாருங்கள், மேலே தோல் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக வாங்கிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நீளமாக தோல் ஒட்டாமல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வாங்கிக்கணும். இப்போ அதை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு இதை நான் எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் நான் நான் ஸ்டார்ச்சி பொட்டேட்டோ வாங்கணும்னு சொல்கிறேன்னா, அதில் கஞ்சித்தன்மை ரொம்ப கம்மி. அப்போ நல்லா மொறுன்னு வரும். கஞ்சித்தன்மை உருளைக்கிழங்குல அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மொறுப்பு கிடைக்காது. அதுக்காக தான். இப்போது இதை மேலே இருக்க அந்த மேல் பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கரெக்டான ஷேப் வேணும்னா அப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் அதை வச்சும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பட்டையாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக நல்லா கரெக்டான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே சரி அளவில் ஃப்ரை ஆகும். இல்லாட்டினா ஒன்று சாகியாக இருக்கும், ஒன்று இதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக கருத்துடும் இல்லையா, அதுக்காக. இப்போ இது பிளான்ச்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு சுடுதண்ணி அதாவது லைட்டாக வெதுப்பாக இருக்க சுடுதண்ணியில் 2 நிமிஷத்துக்கு நம்ம அதை போட்டு, அதாவது கொதி வரக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு வச்சு உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே வச்சு நம்ம அதை நிறுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு பேர் பிளான்ச்சிங் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை நம்ம கிச்சன் டவலில் நல்லா அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஆற வச்சு இதை எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி போட்டு நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் ஃப்ரையிங், செகண்ட் ஃப்ரையிங். எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் 2 வாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துட்டு இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இது பண்ண தேவையில்லை. உருளைக்கிழங்கு உடையவே இல்லை, நல்லா நீளமாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் ஃப்ரையிங்கில் நீங்கள் கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பரில் உருளைக்கிழங்கு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் இப்போது நீங்கள் நிறைய 2 கிலோ 3 கிலோன்னு பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களோ சாப்பிடலாம். இது 1 வருஷம் வரைக்கும் கெடாது. ஆனால் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது 2-3 பேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு ஒரு டைமுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேக் நீங்கள் வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா அதை உடனே ஃப்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். நீங்கள் வார்ம் பண்ணி திரும்ப அதை ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபுட்டு உங்களுக்கு கெட்டு போயிடும், உங்கள் உடம்புக்கும் தேவையில்லாத வியாதிகள் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஃப்ரைங்க்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் ஃப்ரைங் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம். நம்ம இப்போ ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக வச்சிடணும், குறைக்கவே கூடாது. ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதை இதில் சேர்த்துட்டு இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்க, ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அப்போவே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருங்க. வார்ம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அது உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ இதை நம்ம நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும். இதுக்கு நடுவில் நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது என்னென்னா, என் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்துடுச்சு, நல்லா மொறுன்னு இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சிருக்கேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடைகளில் வாங்குறத விட செம்ம டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம குக் பண்ணும்போதோ எப்போயுமே நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இது நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் மாதிரி எந்த மாதிரி ஸ்நாக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம உப்பு தூக்கிக்கலாம். தூக்கிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.